நம்ம இன்றைக்கு மனித சமன்பாட்டு தொகுதியை பத்தி பார்க்கறது இன்னைக்கு. அதுக்கு முதல் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல இழையங்களை பத்தி பார்த்தோம். அதுல தொடுப்பிழையத்துக்குள்ள நம்ம நிறைய வகை பார்த்தோம். என்னென்ன? போன், பிளட், அடுத்தது கார்டிலேஜ், அடுத்தது தளர்வான தொடுப்பிழையம், நார் தொடுப்பிழையம், இந்த மாதிரி நிறைய வகைகள் பார்த்தோம். இதுல போன், அதாவது எண்பு ஒரு தொடுப்பிழையம் வந்து நம்ம கழிச்சோம். சரியானே? அப்படி கழிக்க போல ஒரு பாயிண்ட் வந்துருச்சு ரிசோர்ஸ் புக் பாயிண்ட். என்னது? சிறிதளவுல களங்கள் காணப்படும். சரியானே? என்னென்ன களம் காணப்படும்? ஒஸ்டியோபிளாஸ்ட், சரியா? அடுத்தது ஒஸ்டியோசைட், இந்த மாதிரி களங்கள் காணப்படும். சரியா? அந்த களங்கள்ல ஒஸ்டியோசைட் எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி வெறுமனையே தாயத்துல பரம்பி காணப்படாது. அது எதுல காணப்படும்னு பாத்தீங்கன்னா களநிலை குழி என்கிற ஒரு ஸ்ட்ரக்சர்ல தான் காணப்படும். சரியானே? அந்த களநிலை குழி லெக்குனாய் என்று சொல்லுவோம். லெக்குனாய், இங்கிலீஷ்ல லெக்குனாய் என்று சொல்லுவோம், தமிழ்ல களநிலை குழி. அந்த களநிலை குழி எங்க சார் காணப்படும் அப்படின்னு ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க. சரியா? அதை நம்ம இன்றைக்கு தெளிவாக பார்ப்போம். சரிதானே? ஓகே, இந்த மாதிரி இதுதான் உங்களோட ஒரு எண்பு. சரிதானே? இது இதுதான் நம்ம என்னென்ன சொல்லுவோம், இது ஒரு இழையம். சரியா? இந்த எண்புங்கிறது பார்க்கறது ஒரு பெரிய ஒரு ஓகான், ஒரு உறுப்பு மாதிரி இருந்தாலும் அது ஒரு இளைய கட்டமைப்பு தான். சரியா? அதுல ஒரு சின்ன துண்டை வெட்டி எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி விளங்கும். சரியா? இது வெளி மேற்பரப்பு, இது உள் மேற்பரப்பு. உள் மேற்பரப்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாஃப்டா இருக்கிற மாதிரி. சரி, என்போட உள் மேற்பரப்பு கொஞ்சம் சாஃப்டா இருக்கும். அதை நம்ம சொல்லுவோம் ஸ்பொஞ்சி போன்னு சொல்லுவோம். ஸ்பொஞ்சி போன். சரிதானே? இந்த ஸ்பொஞ்சி போனுக்கு உள்ளதான என்ன காணப்படும் பார்த்தீங்கன்னா எண்பு மச்சைகள் காணப்படும். சரியா? இப்ப நீங்க சாதாரணமா ஒரு கோழி ஒன்று எடுத்து கடிச்சு எலும்பு கடிச்சு பார்த்தீங்கன்னா அந்த வெளியலைக்கிற எண்பு தான் கனமா இருக்கும். உள்ளுக்கு என்னது? உள்ளுக்கு நல்ல வெந்து நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு பதார்த்தம் காணப்படும். அதான் என்னது? எண்பு மச்சை. சரியான கொஞ்சம் ப்ரௌன் கலர்ல இந்த மாதிரி காணப்படும். அப்ப அந்த எண்பு மச்சை காணப்படுற இடம் தான் என்னது? ஸ்பொஞ்சி போன். வெளிப்புறம் கம்பைக் போன்னு சொல்லுவோம். அந்த கம்பைக் போனை நீங்க இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்ல இந்த மாதிரி வட்டம் வட்டமா என்னது மீளக்கூடிய கட்டமைப்பு காணப்படும். அதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்டா ஹாவேசியன் தொகுதி அல்லது ஒஸ்டியோன்ஸ் சொல்லுவோம். அந்த ஒஸ்டியோன்ஸை பார்த்தீங்கன்னா அந்த எல்லா இப்போ ஒரு ஒஸ்டியோன் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஒஸ்டியோனுக்கு ஒரு மையம் தான் இருக்கும். சரியானே? அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்? கான்சென்ட்ரிக். இதெல்லாம் ஒவ்வொரு கீ பாயிண்ட்ஸ் உங்க ரிசோர்ஸ் புக்ல இருக்கிற ஒரு டேர்ம் வேர்ட்ஸ். சரியான? கான்சென்ட்ரிக் சர்க்கிள், அதாவது ஒரு மைய மட்டத்துல காணப்படும். சரியான? இதுலதான் என்ன காணப்பட போகுதுன்னா சொன்ன தாயங்கள் எல்லாம் இதுலதான் சிறந்து காணப்படும். என்ன? அசேதன அயன்களா இருக்கட்டும், அடுத்தது கல்சியமா இருக்கட்டும், அல்லது போஸ்பேட்டாக இருக்கட்டும், இதெல்லாம் இந்த இந்த வட்டமாக்கி தானே அங்கதான் சிறந்து காணப்படும். இதாலதான் எண்புக்கு வலிமை கிடைக்கிறது இந்த ஒஸ்டியோன்ஸால தான். சரியான? இப்ப அந்த ஒஸ்டியோனுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா என்ன காணப்பட போகுது? மைய கால்வாய் காணப்படும். அந்த மைய கால்வாய்க்குள்ள என்ன இருக்கும்? எண்புக்கு தேவையான நாடி நாளங்கள் நரம்புகள் எல்லாம் அதுக்குள்ள காணப்படும். சரியா? இப்ப நம்ம பார்ப்போம். என்ன கேட்ட கேள்வி? களநிலை குழி என்றா என்ன? இப்ப நம்ம பார்த்துட்டோம் தாயத்தை பத்தி பார்த்துட்டோம். சரியா? தாயத்தை தாண்டி வேற என்ன இருக்க போகுது? களங்கள் இருக்க போகுது. அந்த களங்கள் எப்படி இருக்கும் பாத்தீங்கன்னா அதுல ஒரு சின்ன துண்டு எடுத்து நம்ம என்ன செய்யணும்? ஜூம் பண்ணி பார்ப்போம். சரியானே? இப்படி ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த காணப்படுறதுதான் களநிலை குழி. சரியானே? இதே நம்ம இன்னும் கொஞ்சம் 3Dல பார்த்தாதான் நமக்கு என்ன செய்ய போகுது? இது தெளிவா வழங்கும். ஸோ நம்ம என்ன செய்வோம்? 3Dல பார்ப்போம். இதுதான் என்பு. சரியா? என்புல இது உட்புற பகுதி. இதை நான் சொன்னேன் என்பு மச்சை என்பு. சரிதானே? உள்ளுக்கு பாருங்க ஸ்பொஞ்சி போன். அது அந்த அளவு கடினமா இல்லை, கொஞ்சம் சாஃப்டா இருக்கு, ஸ்பொஞ்சி மாதிரி இருக்கும். வெளியாலதான் கடினமான கம்பேக்ட் போன் இருக்கு. அதை இப்ப நம்ம என்ன செய்ய போறோம்? ஜூம் பண்ணி பார்ப்போம். இதுதான் ஒஸ்டியோன் சொல்றது. சரியா? பாருங்க, ஒவ்வொரு ஒஸ்டியோனும் ஒவ்வொரு வட்டத்துல அதாவது ஒரு ஒஸ்டியோன்ல இந்த மாதிரி நிறைய வட்டம் வட்டமா காணப்படுது. இந்த ஒரு உதாரணத்துக்கு இதை பாத்தீங்கன்னா 1 2 3 4 என்னது மைய வட்டங்கள் காணப்படுது ஒரு ஒரு மையத்துல, ஒரு மைய வட்டங்கள். சரியா? இதுல பாருங்க, இதுதான் நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்? களநிலை குழி. எப்படி எதுல களநிலை குழி இருக்குன்னு பாத்தீங்களா? ஒவ்வொரு வட்டத்துக்கும் இடையில மேற்பரப்புல ஒரு களநிலை குழி காணப்படுது. இதுக்குள்ளதான் என்ன காணப்படும்? ஒஸ்டியோசைட்ஸ் காணப்படும். சரியானே? இந்த இந்த வெள்ளை வெள்ளையா இருக்கு பாருங்க, இதுலதான் என்ன காணப்படும்? நான் சொன்ன அசைத உப்புக்கள், கல்சியம் எல்லாம் இதுல செறிந்து காணப்படுது.
எண்பு அவ்வளவு வலிமையா இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த இந்த வட்டம் வட்டமா காணப்படுற கான்சென்ட்ரிக் ஆஸ்டியோன்ஸ்ங்கிற கட்டமைப்புகள் தான். சரியா? இப்ப நான் இதுல ட்ரா பண்ணி காட்டினேன்டா, இதுதான் என்னது, ஸ்பொஞ்சி போன். இது ஃபுல்லா என்ன அடிக்கும், என்பு மச்சை காணப்படும். இது வெளிப்புற மேற்பரப்பு. இதுதான் வெளிப்புற மேற்பரப்பு. ஓகே, இப்போ இது உங்களுக்கு கிளியரா? இதுக்கு பிறகு காலநிலைக்குள்ளேயோ என்புட இலையவில் கட்டமைப்பு என்ன செய்யக்கூடாது, உங்களுக்கு மறக்க கூடாது.